சும்மா ஒரு மண்ணை கோச்சி வச்சு ஆதமா போனா எந்திரிச்சு நின்றுப்பாரு. அப்படி எல்லாம் செய்யாம என்னுடைய 2 கையால் படைத்திருக்கிறேன்னு அவருக்கு ஏன் நீ பணிய மறுக்கிறாய் அப்படின்னு இப்லீஸ் நோக்கி அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இதுல என்ன விளங்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வந்து விசேஷமா தன்னுடைய கரத்தால் படைத்திருக்கிறான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். படைச்சிட்டு அவருக்கு அறிவை, பிறவியிலே அறிவை எல்லாம் கொடுத்து, இப்லீஸ் பெரிய ஜீனியஸ், நம்மளெல்லாம் அவட ஜீனியஸ், அவனை வந்து இவருக்கு பணிய சொல்றான் அல்லாஹ், அவ்வளவு அறிவையும் கொடுத்து விட்டு. அப்ப அவர் வந்து அவர் சிறந்தவர்னு தெரிகிறது, மலக்குகளை எல்லாம் மிஞ்சுகிற அறிவு அவருக்கு இருப்பது தெரிகிறது. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்ச பிறகு அல்லாஹ் வெளியேற்றுறான். வெளியேறுங்க 2 பேரும். ஆதமையும் வெளியேற்றுகிறான், அவருடைய துணைவி ஹவ்வா அவர்களை வெளியேற்றுகிறான். வெளியேற்றும் போது என்ன சொல்லி அனுப்பினான்? வெளியேற்றுறான்ல, வெளியேற்றும் போது ஒன்னு சொல்லி அனுப்பணுமா இல்லையா? 2 பேரும் வெளியே போ, உனக்கு அறிவை கொடுத்திருக்கிறேன், உனக்கு சிந்தனையை கொடுத்திருக்கிறேன், சிந்தித்து பார்த்து நல்லது கெட்டதை கண்டுபிடிச்சு நீ நடந்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவு இருக்கிறது, ஒரு தப்பு வேற பண்ணிட்டாரு, அதுக்கு அல்லாஹ் ஒரு குட்டு வேற வச்சுட்டான், இனிமே ஒழுங்கா போய் சிந்திச்சு பார்த்து ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு சொல்லாம அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதமை அனுப்பும் போது சொல்றான், இம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், ஆதமே நீ போன பிறகு என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். நேர்வழி எங்க இருந்து வரும்? என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், என்னுடைய அந்த நேர்வழியை எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு பயம் இல்லை, கவலை இல்லை என்று சொல்லி அனுப்புகிறான். மனித குலத்துக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த முதல் கட்டளை இதுதான். மனுஷ சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொன்ன முதல் பேச்சு, முதல் கட்டளை எது? என்னிடமிருந்து நேர்வழி வரும், நீனா கண்டுபிடிக்க முடியாது, உனக்கா வராது, உனக்கா விளங்காது, நேர்வழி என்ன என்பதை நான் சொல்லுவேன், அதன்படி நீ நடக்கணும் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி அனுப்புறான். இதுதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அல்லாஹ் வந்து அவன் மூலமாக ஒரு தூதர் வழியாக செய்தியை சொல்லுவானே தவிர அவரவர் இஷ்டத்துக்கு சிந்திச்சு பார்த்து எடுத்துக்கிறங்க, உங்க விருப்பம் நடந்துக்கிறங்க என்று விட மாட்டான். இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுமிகளையும், தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுமிகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தாயுள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. மதுரையில் அர் ரஹ்மான் சிறுமியர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடைகள் மற்றும் கல்வியெல்லாம் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்ப நீங்க மதுகப்பு இதுக்கு எதிராக உங்களுக்கு தெரியுதா இல்லையா? மதுகப்பு அவர் ஏன் சாவிங்கிறவர் யாரு? அல்லாவா? அல்ல அல்லாவுடைய ரசூலா? அல்ல ரசூலுக்கு பின்னாடி வந்து குட்டி ரசூலா? அப்படியா இருந்தா கூட பெரிய ரசூல் சின்ன ரசூலுங்கிறான். என்ன கான்செப்ட்ல அவர் சொல்றீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி வந்த ஆளுங்க இவங்களெல்லாம். இப்ப நம்ம காலத்துல எத்தனை ஆலிம்களை பாக்குறீங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் முந்தின காலத்து ஆலிம்கள், அவ்வளவுதான். கொஞ்சம் காலத்துக்கு முந்தின ஆலிம்கள் உங்கள் மார்க்க அறிஞர்களா இருந்திருப்பார்கள். நல்லதையும் சொல்லியிருப்பாங்க, கெட்டதையும் சொல்லியிருப்பாங்க. சொல்லி இருக்கிற எடுத்து வைங்க. குர்ஆன் ஆதாரத்தோட சொன்னா ஏத்துக்கிட்டு போங்க, குர்ஆன் ஆதாரம் எல்லாம் தூக்கி போட்டு போங்க, அவ்வளவுதானே. இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லுகிறோம், குர்ஆன் ஆதாரத்தோட சொன்னா தான் நீங்க ஏத்துக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஆதாரமா காட்டி சொன்னா நீங்க ஏத்துக்கணும். நாங்களா விட்டு அடிச்சா தூக்கி போட்டு போயிடணும். ஓஞ்சல நாயாண்ட கேட்கணும் என்ற முடிவுக்கு நீங்க வரணும். இப்படி நடந்தால் அது வந்து தப்பு கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? நான் சாபினா ஜாபி தான், நான் அனுப்பினா அனுப்பி தான். இது எப்படி நீங்கள் இஸ்லாம் என்று நினைக்கிறீர்கள்? ஏன் தப்பான ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீங்க நரகத்துக்கு கொல்லிக்கட்டையாக மாறுகிறீர்கள் கேட்கிறோம்ல, கோபம் வருது அவனுக்கு. சிந்திக்கிறதுக்கு மேல கோபப்படலாமா? இது கோபப்படுற விஷயமா? என்ன உன்னை அடிச்சமா பிடிச்சமா என்னப்பா பண்றோம்? நீ மறுமையில் வெற்றி பெற மாட்டப்பா. இந்த வழியில போனால் உனக்கு மறுமையில் நரகம் தான் கிடைக்கும். அப்படி நாங்களா சொல்றோம்? அப்படி அல்லாஹ் சொல்லித்தரமா, யௌமத்து கல்லபு உஜூஹும் பின்னார், நரகத்தில் அவர்களுடைய முகங்களை போட்டு புரட்டப்படும் பொழுது
நரகவாசிகளை நரகத்தில் போடுவான்ல, போட்டு புரட்டுவான்ல, புரட்டும் போது அவனுக்கு தெரியும் ஏன் புரட்டணும். அல்ல சும்மதிக்கு புரட்ட மாட்டான் யாரையுமே, ஆதாரத்தை காட்டி தானே புரட்டுவான். ஒரு ஆளை கூட நிப்பாட்டும் பொழுது இந்தா உன் புத்தகத்தை படிச்சுப்பா, இந்தாடா எல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன், இந்தா கிராமன் காதிபன் எழுதுனதை பாரு, உன் கழுத்துல நான் மாட்டி வச்ச ரெக்கார்டை படி, உன் தோல் எலும்பு எல்லாம் சாட்சி சொல்லுது அதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இக்ரே கிதாபக்க உன் புஸ்தகத்தை நீனே வாசிச்சு பார், கஃபாபி நப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா உனக்கு நீனே மார்க்க போடுங்க அப்படின்னு கையில இருந்துருவான். பார்த்தாலும் நம்ம கோழி முட்டை தெரியுது, பேப்பரை பார்த்தா கோழி முட்டை பொருளுக்கு எல்லாமே இருக்கு, ராங்க இருக்கு. இவனுக்கு என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும்ல. அப்ப இதனால நரகத்துல போகக்கூடியவனுக்கு நம்மையே நரகத்துக்கு வந்தோன்னு பளிச்சுன்னு தெரியும். நல்லா விளங்கிருங்க. ஒருத்தர் நரகத்துல எல்லாம் போறான்னு சொன்னா சும்மா கண்ணை கட்டி கொண்டு தள்ளிட மாட்டான். அவன் தப்பு அவனுக்கு சொல்லி காட்டி, அவனுக்கு புரிய வச்சு, அவனுக்கு ஆதாரத்தை எல்லாம் காட்டி, இன்னது இத்தனை தேர்தல் இந்த வினாடி இந்த செகண்ட்ல இன்னி செஞ்சிருக்கிறாய் என்று சொல்லி நரகத்துல போட்டதுனால நரகவாசிக்கெல்லாம் தெரியும் நம்ம ஏன் இங்க வந்தோம். அதல்ல சொல்லி காட்டுறான். நரகத்துல போட்டவனு சொல்லுவாங்களாம், யாழைத்தனா அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா, நாங்க அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே, இன்னா அத்தானா சாதத்தனாவ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்கள் சொன்னதை கேட்டோம், அலல்லுன சபீலா எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே. நரகத்தில் கடந்துக்கிட்டு சொல்லுவான், என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்லத்தானே கேட்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க, அதை கேட்க விட்டமே. ரசூல் சொன்னதானே கேட்க சொன்னாங்க, முகமது ரசூல் தானே சொன்னாங்க, அதை கேட்க விட்டமே. வேற எது கேட்டோம்? இன்னா அத்தானா சாதத்தனாவ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், அலல்லுன சபீலா எங்களை வழிகெடுத்து விட்டாங்க. யா அல்லாஹ் அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், அஜத் சொன்னார், பெரியார் சொன்னார், மௌலானா சொன்னார், ஷேக் சொன்னார், அவர் சொன்னார், குர்ஆன் சொன்னார் என்று சொல்லி கேட்டோமே, அம்புட்டு பேரும் சேர்த்து எங்களை கவுத்தி விட்டாங்களே. புலம்புவானா? நீனு அதுல ஒரு ஆளை வரக்கூடாதுங்கிறத எதிர்க்கிறோம். மதுகபை ஏன் வேணாங்கிறோம்? மதுகபை பின்பற்றக்கூடிய மக்களை உங்களை பிடிச்ச அல்லாஹ் நரகத்தில் இப்படித்தான் புரட்டுவான், இப்படித்தான் நீங்கள் சொல்வீர்கள். நரகத்தில் புரட்டும் போது செய்வீங்க, அல்லாஹ் நாங்க அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, தௌஹீத் ஜமாத் கூட்டம் போட்டாங்க, கேட்காம போயிட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ்னாங்க கேட்கல, முகமது ரசூலுல்லாஹ் கேட்கல, பெரியார் சொல்லுவீங்களா இல்லையா? அங்க சொல்லாம இங்கே திருத்திக்கிறீங்கப்பா, அதான பிரச்சனை. இது கேப்ப எங்களை சண்டைக்கு வர்றீங்க, இதை சொன்னா எதிர்க்கிறீங்க. மதுகபை எதிர்த்து எங்களுக்கு லாபம், அதையா சொல்லுங்க. இப்ப தர்காவில் வேணாங்கிறோம், தர்கா வேணான்னு சொல்லிட்டு அங்க உள்ள காணிக்கல இங்க உண்டியல் வச்சோமா? எங்களுக்கு என்னன்னா தர்கா வேணாண்டா எங்களுக்கு என்ன லாபம், மதுகபை வேணாண்ட எங்களுக்கு என்ன லாபம்? என்ன ஒண்ணுமே கிடையாது. ஏன் சொல்றாங்க? அடி வாங்கிட்டேன்னு சொல்றாங்க, திட்டு வாங்கிட்டேன்னு சொல்றாங்க, அடக்கம் செய்ய மாட்டோங்க அப்பவும் சொல்றாங்க, ஊர் நீக்கம் பண்றோம் அப்பவும் செய்யறாங்க. அடி போது எதுக்கு அஞ்ச மாட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இதான் மேட்ரு. அப்ப மதுகபை நம்ம எதிர்க்கிறோம் என்று சொன்னால், அந்த மதுகபு நம்பினால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லேண்டாவுது. உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹும் முஹம்மது ரசூலுல்லாஹும் ஆழமா பதியலேண்டாவுது. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெற முடியாது, நீங்கள் மறுமையில் நரகத்துக்கு தான் போய் ஆக வேண்டும். அதனால வாங்குறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மதுகபும் இந்த தர்காக்களும் இருப்பதனால் இஸ்லாமிய வளர்ச்சியும் தடைபடுது. நிறைய பிரச்சனைக்கு தீர்வாதானங்க. இன்னைக்கு சிறுபான்மையா இருக்கிறோம், எங்களை நசுக்கிறார்கள், 3 இடஒதுக்கீடு 3 100 எடுத்துட்டு போ, எல்லாரும் முஸ்லீமா இருந்த 100 நமக்கு தானே, எதுக்கு 3 கேட்டு நிக்கிற? 3 கூட 7 கூட கேட்கிற காரணம் என்ன? நம்ம சிறுபான்மையா இருக்கிறோம். ஏன் சிறுபான்மையா இருக்கிறோம்? அது சிந்திக்கணுமா? ஏன் சிறுபான்மையா இருக்கிறோம்? மற்ற மக்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளல, அதனால சிறுபான்மையா இருக்கிறீங்க. அவங்கள ஏற்றுக்கொண்டால் நீங்க தான் பெரும்பான்மை. நீங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை மற்றவங்க ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் இந்தியாவில் நீங்க சிறுபான்மை இருப்பீங்களா? அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் என்ன? இந்த தர்கா தான முக்கிய காரணம். பார்க்கிறோம், ஒரு கடவுளுங்கிறாங்க, அவங்க நிறைய கடவுள் வச்சிருக்காங்க. நம்ம பழனி ஆண்டவர் நாகூர் ஆண்டவர் எல்லாம் ஒன்னதான் நினைக்கிறானே இல்லையா? நம்ம பழனி ஆண்டவர்னு சொன்னா இவங்க பாய் மாறும் நாகூர் ஆண்டவர்ங்கிறாங்க. இதை விட்டு நம்ம அதுக்கு ஏன் போகணும்? அதான் நினைக்கிறான். ஒரு கடவுள்ல ஒழுங்கா சொன்னா வந்திருப்பான், அங்க உள்ள எல்லாத்தையும் கொண்டு இங்க வச்சுட்டீங்க. அங்க உள்ள அனைத்து இஸ்லாத்தின் பேரை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவன் கூடு இழுத்தா நீங்களும் கூடு, தேரை வந்து கூடு மாத்திக்கிட்டீங்க. அவன் தேர் இழுப்பான், நீங்க என்ன செய்றீங்க? வந்து கூடு, சந்தன கூடு. அவன் ஊர்வலமா சாமியை கொண்டு போனா நீங்க என்ன செய்றீங்க? நாங்க சாமியை தர்கா சமாதியை தோண்டியா கொண்டு போக முடியும்? அவனா டூப்ளிகேட் மாதிரி ஒன்று செஞ்சு கொண்டு போயிடுறான். மூளை வந்து ஒருத்தர் வச்சிருப்பான், மூளை வரல உள்ள இருக்கிறவர்
டூப்ளிகேட் உற்சவத்துக்கு மட்டும் வருவார். உற்சவர்னா விழாக்களுக்கு மட்டும் வருவார். அப்ப ஒரு கடவுள் உள்ள வச்சுட்டு டூப்ளிகேட் ஒன்று வச்சா கொண்டு வந்துருவான். இந்த கபருக்கு டூப்ளிகேட் போட முடியுமா? அதுக்கு என்ன பண்றாங்க, குடத்தை வச்சுட்டு பூசுற சந்தனத்தை கொண்டு போறோம். அவங்க உற்சவரை கொன்ற மாதிரி நாங்க என்ன போறோம், சந்தன குடத்தை வச்சு ஊர்வலமா கொண்டு போய் அப்புறமே பூச போறோங்கிற. அதை பார்க்கிற ஒரு முஸ்லீம் அல்லாத பார்த்தாருன்னா 2 மார்க்கத்துக்கு வித்தியாசங்கள் விளங்க வரா. ஒன்னத்தனை இதுல இதை விட்டு அதுக்கு நம்ம போகணும். இதை விட என்ன வகையில சிறப்பா இருக்குது, இதை விட எந்த வகையில் அது நம்ம போறனால நன்மை இருக்குது. ஒரு இடத்துல விட்டுட்டு எலிக்கு பயந்து புடிக்க போன கதையா தானே இருக்குன்னு நினைப்பானா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறதுனால தான் இப்படி கேட்கறாங்க. நாங்களே பல இஸ்லாம் இனிய மார்க்க நிகழ்ச்சியில் அந்த மக்கள் கேட்கும்போது இப்படி கேட்கறாங்க, நாங்கள்லாம் நிக்க வச்சு வணங்குறீங்க, படுக்க வச்சு வணங்குறீங்கிறாங்க. அப்படி கேட்கறாங்க. நாங்க நிக்க வச்சு வணங்குறோம், நீங்க படுக்க வச்சு வணங்குறீங்க, என்ன டிஃபரெண்ட் இருக்கு? எல்லாம் பல கடவுள் தான், முஸ்லீமும் பல கடவுள் தான் வணங்குறீங்க, நாங்களும் பல கடவுள் தான் வணங்குறோம், வணங்குற விதத்துல வித்தியாசம். அப்ப நாங்க ஒரு டைப்பா வணங்குறோம், எங்களுக்கு வந்து தேங்காய் பழம்னா உங்களுக்கு சக்கரை ஊதுபத்தி எல்லாம் ஒண்ணுதானே கேட்கறானே இல்லையா? நாங்க ஒரு பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணா நீங்க ஒரு பொருளை வச்சு சந்தனத்தை வச்சு அபிஷேகம் பண்றீங்க, எல்லாம் எங்களை மாதிரி தானே இருக்கு, சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லித்தானங்க இஸ்லாம் வளராம இருக்குது. நீங்க தர்காலாம் இடிச்சு நொறுக்கிட்டு ஒரு அல்லாஹ் தான் வணங்கோன்னு இருந்து பாருங்க. அப்படி பார்க்கக்கூடிய முஸ்லீம் அல்லா மக்கள் யோசிப்பான், நல்லா இருக்கு இது, அவனா உண்டாக்கிட்டு அவனா வணங்காம அவனை படைச்ச இறைவனை வணங்குறானே, இது நல்ல மார்க்க நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைத்தால் இஸ்லாத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமா வரமாட்டாங்க. வந்தால் நீ சிறுபான்மைங்கிற பஞ்சாயத்து இருக்குமா, இது தடையா நிக்குது. அவன் பாக்குறான், 2 ஒண்ணுடா போய் சேர்ந்துடாத, இதை விட்டு அங்க போறதுக்கு ஒண்ணுமே இல்லடான்றான். ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம்? லாயிலா எல்லாத்தையும் கீழே போட்டு மிதிச்சு போட்டு நம்ம அப்பம் பாட்டன் சொன்ன தவறான வழியில் இருக்கிற காரணத்தினால் இது வளர்ச்சி தடைபடுது. இதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி மதுஹப் நம்ம என்ன செய்யறோம், இஸ்லாத்தில் சகோதரத்துவம் தீண்டாம கிடையாது, நாங்களாம் ஒண்ணு மேடை போட்டு பேசுறோமா, குறவளை புடியா பிடிக்கிறான், என்ன இல்ல ஒண்ணு, உங்கள சாபி இருக்குது, உங்கள ஹனபி இருக்குது, இவருக்கு ஹலாலுங்கிறீங்க அவருக்கு ஹராமுங்கிறீங்க, அப்படி கேட்கறாங்க, நுணுக்கமா கேட்கறான். நம்ம அப்படி வச்சிருக்கோமா சட்டம்? சாபிக்கு ஒண்ணு கூடுமா, அதே இது ஹனபி கூடாதான், ஹனபிக்கு ஒண்ணு கூடு வரலாம், சாபிக்கு வரல இல்லையா? இப்படி சட்டங்கள்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்ச ஒண்ணு கேட்கறான். எங்கள்கிட்ட மாதிரி ஒன்றை இருக்கு, ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு கொள்கை, ஆளுக்கு ஒரு வணக்கம், ஆளுக்கு ஒரு முறை அப்படின்னு நீங்க பிரிஞ்சு இருக்கும்போது எங்கள்கிட்ட என்னப்பா வந்து கூப்பிடுறீங்க? நாங்க இந்த நாள்ல இருந்துட்டு போறோம், அந்த நாள்ல இருக்க இந்த நாள்ல இருந்துட்டு போறோம், அங்கே 4 வரணும், இங்குள்ள 4 வரணும் என்று கேட்கிற அளவுக்கு இந்த மதுஹபுகளால் எவ்வளவு பெரிய இடையூறு, இதெல்லாம் வருத்தப்பட்டு தான் இதை மக்கள்கிட்ட கொண்டு வர்றோம். எவ்வளவு பெரிய இடையூறா நிற்கிறார்கள் இவர்கள். தாங்களும் கெட்டு போவதை விட அடுத்தவர்கள் வருவதற்கு தடையா நிற்கிறார்களே. இந்த மதுஹபு தர்காக்கள் இருக்கிற காரணத்தினால தானே நம்ம தாவா பணி தடையாக நிற்கிறது, மக்கள் வருவது தடையாக நிற்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அது குறுக்க ஒரு பெரிய பாறாங்கல்லாக முட்டுக்கட்டையாக நிற்கிறது என்று சொல்லி நாங்க விளக்குகிறோம். அப்ப இது எதிர்க்கிற காரணத்தை நீங்க விளங்கிக்கணும். அடுத்து என்ன, நம்மளே பல கூட்டத்தில் ஒண்ணு இந்த மதுஹபை சொன்னதுனால இன்னொன்னு அந்த சலபின்னு கூட்டம் காணுவோம். சலபியா ரொம்ப விரவிட்டு மைக்ரோவில் இருக்காங்க. அவங்க கொள்கை என்ன, அல்லாஹ் சொன்னாலும் கேட்பாங்களாம், ரசூல்லா சொன்னாலும் கேட்பாங்களாம், சலபிகள் சொன்னாலும் கேட்பாங்களாம். என்னடா சலபிகள் சொன்னா கேட்கறதுன்னு கேட்டா, சலபின்னா அதை சஹாபாக்கலாம், முன்னோர்களாம், அவங்க எல்லாம் நல்ல மக்களாம். இவன் மதுஹபு இமாம சொல்ற மாதிரி இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இமாம்களுக்கு முந்தின காலத்தில் இருந்தாங்கல்ல சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுக்கு சலபின்னு பேரை வச்சுக்கொண்டு அவங்க சொன்னதையும் கேட்கணும், சஹாபாக்கள் சொன்னதை கேட்கறது மார்க்கத்தின் கடமை, கண்டிப்பா செஞ்சு ஆகணும், அதை விட்டால் பெரிய குற்றம் அப்படின்னு ஒரு மூளை செலவை பண்ணி ஒரு கூட்டத்தை வந்து வழிகேட்டு நரகத்திற்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரி, நான் கேட்கிறேன், அப்ப சஹாபாக்களை பின்பற்றுவது இஸ்லாத்துல ஒரு அம்சமா இருந்தால் அப்ப ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட நிக்கிது, முன்னொன்னு சேர்த்த வேண்டியதானே? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னேன், முகமது ரசூலுல்லாஹ்னு சொன்னேன். அப்ப இந்த முகமது வழியாகத்தான் மார்க்கம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் சஹாபிக்கு என்ன வேலை? சஹாபாக்கள்